சரி ஓகேப்பா, ஸ்டார்ட் பண்ணலாம். திங்க் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கோட் ஓப்பன் பண்ணிடுவோம். டாட் ஜஸ்ட் கிவ் அ ரீகேப்பா. நம்ம வந்து போன கிளாஸ்ல வந்து ஃபார்ம்ஸ் கம்ப்ளீட்டா பார்த்தோம்னு நினைக்கிறேன். யாராவது கம்ப்ளீட்டா ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? எனிபடி? இல்லாட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ட்ரை பண்ணி பாருங்கப்பா. அந்த ஃப்ளோ மட்டும் புரிஞ்சாலே போதும்ப்பா. ஓகேங்களா? ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம். சொல்லுங்க ப்ரோ. அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ண ப்ரோ. ஆனால் வந்து ஃபயர் பேஸ்ல வந்து ஸ்டோர் ஆகல ப்ரோ. எல்லா அது மெத்தட்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணாது. ஓகே ஓகே புஷ் பண்ணிட்ட அப்புறமும் அந்த ஃபயர் பேஸ்ல வந்து ஷோ ஆகல. ஓகே ஓகே, நம்ம எண்டிங்ல பார்க்கலாம். நீங்க எனக்கு ஷோப்பா. ஓகேங்களா? ஓகே ஓகே. சரி ஓகேப்பா, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் திரும்பியும் உங்களுக்கு ஒரே ஒரு தடவை சொல்றேன். இந்த ஃபார்மோட கான்செப்டை நம்ம சிலபஸ்ல வச்சதே ஒரு மெயின் ரீசன் எதுக்குன்னா, இது டேரக்டா ரியாக்ட்ல ஆட் பண்ணிருக்கலாம். ஒன் டே எதுக்கு இதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அந்த பேசிக் இது வந்து நம்மளுக்கு புரியணும்பா. உங்களுக்கு புரியுது இல்ல, ஃபார்ம்னா எப்படி ஒர்க் ஆகும். உங்களுக்கு புரியுது இல்ல, இப்ப ஃபார்ம்னா எப்படி அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது, HTML என்னென்ன பார்ட் இருக்கு, ஜாவாஸ்கிரிப்ட்ல என்னென்ன பார்ட் இருக்கு, அண்ட் இந்த 5 ஸ்டெப்ஸ். இது எந்த ஃப்ரேம் ஒர்க்லயும் மாறாது. அது ரியாக்டா இருக்கட்டும், இல்ல லைப்ரரி, ரியாக்ட் லைப்ரரியா இருக்கட்டும், இல்ல ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல பண்றீங்க, ஆங்குலர்ல பண்றீங்க, நெக்ஸ்ட் ஜேஸ்ல பண்றீங்க, இந்த மாதிரி என்ன மாதிரி எதுல வேணா இருக்கலாம். ஓகேங்களா? பட் இந்த ஃப்ளோ வந்து மாறாது. பவர் பேசிக் ஃபார்ம்லாம் அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா வேலிடேஷன் நடக்கணும். வேலிடேஷன் அந்த டேட்டாவை எடுத்துட்டு போயிட்டு சர்வருக்கு சென்ட் பண்ண போறீங்க. கிளியரா? அது ஒரு டேட்டா பேஸுக்கு சென்ட் பண்ண போறீங்க. அந்த ஒரு பேசிக் விஷயத்த நம்ம ஈஸியா பண்றது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். பிளஸ் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப ரொம்ப பேசிக் லெவல்லனா அது ஜாவாஸ்கிரிப்ட்ல தான். ஸோ தட் அந்த ஜாவாஸ்கிரிப்ட்ல அந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணோம் கொஞ்சம்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குமே. அண்ட் அதே மாதிரி நம்ம டேட்டா பேஸ் அது எதுவுமே லைக் டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணா நிச்சயமா ஒரு சர்வர் தேவைப்படுது. ஸோ அது இல்லாம நம்ம அந்த ஒரு பட்டன் கிளிக் பண்ணா ஒரு பேசிக்கா ஒரு 2 டேட்டா போய் சர்வர்ல சென்ட் ஆகி அந்த என்ன சொல்றது அது செட் ஆகுதுன்னு பாக்குறோம்ல, லைவா செட் ஆகுதா, ஒரு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகுதா அப்படின்ற ஒரு விஷுவலா காட்டுறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து இப்போதைக்கு வந்து அந்த கான்செப்டே வந்து வச்சிருக்கோம். கிளியருங்களா? நீங்களும் சும்மா ஒரு பேசிக்கா ஒரு ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது அங்க போயிடுச்சு, சர்வர்ல டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னாலே போதும்பா. புரியுதுங்களா? இங்க எழுதி இருக்கல இந்த 5 ஸ்டெப்ஸ், இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ளோவா அந்த மைண்ட்ல வந்து அந்த ஃப்ளோ மட்டும் இது பண்ணி வச்சுப்போம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் I'll create something called a rest and spread operator. Rest and spread operator. It's very very important. The script. Let me keep it. Script.js. Script.js வச்சுக்கிறேன். இதுல என்ன கான்செப்ட் இன்னைக்கு பார்க்க போறோம்? மோஸ்ட் ப்ராபபிலி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து வில் ஸ்டார்ட் ரியாக்ட்ப்பா. கிளியருங்களா? So we're going to see spread that. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு கான்செப்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். We'll see both of this in arrays and objects. அரேஸ்லையும் பார்க்கலாம் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்லையும் பார்க்கலாம்.
வில் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் அரேப்பா. ஃபர்ஸ்ட் வில் ஃபோக்கஸ் ஆன் அரே. கிளியருங்களா? வாட் இஸ் ஸ்ப்ரெட் அப்படின்றது பார்ப்போம். வாட் இஸ் ஸ்ப்ரெட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ மீனிங்கா நீங்க தமிழ்ல பாருங்க, ஒரு இங்கிலீஷ்ல பாருங்க. ஸ்ப்ரெட் பண்றதுன்னா என்னது? ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேர்டுக்கு வந்து ஒரு ஃபுட் வந்து நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பேர்டு எடுத்துக்கோங்க. லைக் அது எக்ஸாக்டா எந்த பேர்டுன்னு தெரியல, அப்படியே நீங்க வந்து தூக்கி போடுவீங்களா, சம்திங் லைக் தட்டா. டிஸ்ட்ரிபியூட். ஓகேங்களா? அந்த மாதிரிப்பா ஸ்ப்ரெட்னா. அப்படின்னா நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, இட்ஸ் பேசிக்லி நோன் அஸ் அன்பேக் பண்ற மாதிரி அப்படின்ற ஒரு கீவேர்டு வந்து நான் வச்சுக்கோங்க. கீவேர்டு என்னது? அன்பேக். கிளியருங்களா? ஸோ குரூப்பா இருக்குமா அந்த ஃபுட் வந்து என்ன இருக்கும், ஒன்னா இருக்கும். நீங்க என்ன பண்ண போறீங்க, அப்படியே வந்து எப்படி சொல்றது, தூக்கி போடுவீங்கல்ல தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா. ஸோ யூ வில் ஜஸ்ட் ஸ்ப்ரெட் இட் அவுட். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஜாஸ்கிரிப்டுக்கு வந்தீங்க அப்படின்னா, இட்ஸ் லைக் அன்பேக்கிங் த எலமெண்ட்ஸ். நான் டெஃபினிஷனா சொல்றேன். அன்பேக்கிங் த எலமெண்ட்ஸ் இன்டு இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வில் கிரியேட் அன் அரே ஃபர்ஸ்ட். லெட் ஒரு அரே இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். மேபி இதுல வந்து 1 2 3 அந்த ஃபுட் வந்து குரூப்பா தானேப்பா இருக்கும். அப்படி இமேஜின் பண்ணிட்டே வாங்க. இந்த மாதிரி குரூப்பா தானே இருக்கும் ஒரு பேக்கெட்ல. கரெக்டா? ஸோ இதை நீங்க எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸ்ப்ரெட்னா இதோட இது வந்து அன்பேக்ன்ற வேர்டு. பட் ஆனா 3 டாட்ப்பா. என்னது? 3 டாட். எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா 3 டாட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் பாருங்க. ஜஸ்ட் டூயிங் இட். console.log ஆஃப் 3 டாட் பிளஸ் அரே நேம் போட்டா என்ன ஆகும்? ஸ்ப்ரெட் ஆகும்பா. ஸ்ப்ரெட் ஆகும் மீன்ஸ் ஒரு ஒரு எலமெண்ட்டும் அன்பேக் ஆகும். அரேல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்னது? 1. நெக்ஸ்ட் எலமெண்ட் என்னது? 2. தேர்ட் எலமெண்ட் என்னது? 3. கிளியருங்களா? எக்ஸாக்டா ஃபார் லூப் மாதிரிப்பா. ஃபார் லூப் மாதிரி என்ன ஆகும், ஒரு ஒரு எலமெண்டா போயிட்டு பிரிண்ட் பண்ற மாதிரி போடுவீங்களா, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் அந்த மாதிரி. அந்த மாதிரி நினைச்சுக்கோங்களேன். நினைச்சிட்டு ஜஸ்ட் ஒரு ஒரு எலமெண்டா பிரிண்ட் பண்ணுவீங்களே, அந்த மாதிரி இது வந்து என்ன பண்ணணும்னா அன்பேக் பண்ணிடும். ஜஸ்ட் ரன் பண்ணி காட்டுறேன். திரும்பி சொல்றப்பா, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளா ஃபர்ஸ்ட் பாருங்க. நோட ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ். தெரியுதுங்களா? கிளியரா? ஓகேங்களா? So we'll go to the example part again. I'll give you an use case பா, எங்க வந்து இது யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றது. ஃபர்ஸ்ட் இதோட எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு புது அரே கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்ப்பா. ஐ வாண்ட் டு கிரியேட் அன் அரே 2 which is equal to like this பா. எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன்னா, எனக்கு 1 2 3 plus I want to add 4 5 6. என்ன பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு அரேவை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? I just want a 0 to be added also. 0 1 2 3 4 5 6 அப்படின்ற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. நீங்க என்ன பண்ணுவீங்க? let array 2 is equal to 0 1 2 3 4 5 6 அப்படின்னு போடுவீங்க. கரெக்டா? எஸ் ஆர் நோ இன் சாட்? when you see, you'll be getting this array.
பட் நீங்க என்ன பண்ணலாம், இதை ஆப்டிமைஸ் பண்ணலாம். எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம்? யூ கேன் கிரியேட், யூ கேன் காப்பி இட் பா. இந்த அரே வந்து அப்படியே காப்பி பண்ணலாம் கரெக்டா. இந்த இடத்துல என்ன நம்மகிட்ட இருக்குல்ல 1 2 3, so we can copy it. instead of இது நம்ம எப்படி பண்ணலாம், யாரா ட்ரை பண்ண பார்ப்போம். ஸ்ப்ரெட் பண்ணோம், 3 dots array. Super. Now also we'll get the same output. So இது காப்பி பண்ற யூஸ் கேஸ். ஓகேங்களா. இன்கேஸ் இன்னொன்று ஒரு அரே, நான் இப்போ உங்களுக்கு இன்னொன்று எக்ஸாம்பிள் தரேன். மேபி அரே 3 அப்படின்ற ஒன்று கிரியேட் பண்றீங்க அப்படின்னா இட் ஷுட் பி லைக் திஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 5 6 7 5 6 7 and I want 1 2 3. இப்போ எப்படி பண்ணலாம், let array 3 is equal to 5 6 7 plus again you can use a 3 dot array அப்படின்னு போட்டுக்கலாம். So you can use console.log of arr3. ஓகேங்களாப்பா. See, we'll get it. You can reuse it. காப்பிங் புரியுதுங்களா? காப்பி பண்றதுக்கு ஒரு யூஸ் கேஸ் ஸ்ப்ரெட் ஆபரேட்டர். இன்ஸ்டா ஆஃப் அகைன் அண்ட் அகைன் இது பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். சரி, எப்படி ஒர்க் ஆகும்? ஃபர்ஸ்ட் 0 கிரியேட் ஆயிடும், அதுக்கப்புறம் அன்பேக் பண்ணும். ஃபர்ஸ்ட் 1 எடுத்துட்டு வந்து இங்க ஆட் பண்ணிக்கோ, 2 எடுத்துட்டு வந்து இங்க ஆட் பண்ணிக்கோ, 3 எடுத்து ஆட் பண்ணிக்கோ, ரிமைனிங் இருக்க எலமெண்ட்ஸ். இது எப்படி ஒர்க் ஆகும்? 5 6 7 வரைக்கும் போட்டுரும், திரும்பி வந்து இங்க இருந்து அன்பேக் பண்ணும். 1 2 3. ஓகேங்களா? யாருக்கா இதுல டவுட்ஸ் இருக்கா? காப்பி பண்றதுல ஜஸ்ட் 3 டாட்ஸ் போட்டு அரே பேர் போட போறீங்கப்பா. திஸ் இஸ் கால்ட் யூசிங் ஸ்ப்ரெட் ஆபரேட்டர். ஒரு டெஃபினிஷன் அது அன்பேக்கிங் தி எலிமெண்ட்ஸ் இன்டு இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் யூஸ் கேஸ் சொல்றேன், ஒன் இஸ் கால்டு கன்கேட்டினேஷன் பா. கன்கேட்டினேஷன். கன்கேட்டினேஷன் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஆடிங் ஆஃப் two elements. Correct? For example, I want an array of let's take I'm having an array of array x. சரி, வச்சுக்கலாம். Let have two arrays. Let y is equal to 1 1 1. Let y is equal to, இப்போ எப்படி எனக்கு அரே I want set is equal to, I want an array called 1 1 1 comma plus array 2 ஓடுது. எப்படி பண்ணுவீங்க? how do you do this? என்கிட்ட அப்படியே சொல்லாதீங்க, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க, இதான் கிரியேட் ஆகிட போகுது அப்படின்றது. பட் instead of doing it like this, நம்ம என்ன பண்ணலாம், we can use spread operator. கரெக்டா? எப்படி பண்ணலாம்? எனிபடி? ஈஸி தான் பா, ட்ரை பண்ணுங்க. you have to use spread operator. Super. 3 dots. You're going to use first y or array. Next again 3 dots. It's going to be y or array. X comma y. See? Okay, console log பண்ணலாம். console.log. Sorry. ஓகேங்களாப்பா? சேம் இவ்வளவுதான்ப்பா, ரெண்டே யூஸ் கேஸ் தான்ப்பா ஆன் யுவர் அரேஸ். ஒன்னு நீங்க காப்பி பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம், ஆர் இந்த மாதிரி ஆட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்குன்னு நீங்க இப்படி சொல்லாதீங்க, ஏன் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் போட முடியாது
இப்படி பண்ணா அது எப்படி அவுட்புட் கிடைக்கும்? அரேக்குள்ள அரே ஆஃப் அரேன்னு சொல்லி இப்படி வரும். தெரியுதுங்களா? இல்ல நான் சொல்லியிருந்தேன்ல, நம்ம ரெண்டுத்துலயும் பண்ணுவோம். இப்போ அரேஸ்லயும் பண்ணிருக்கேன், அடுத்து ஆப்ஜெக்ட்ஸ்ல பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அரேயோட ரெண்டு ஓகேங்க தானே? அரேல வி டன் காப்பி பண்ணிருக்கோம், நெக்ஸ்ட் கன்கேட்னேட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வில் யூஸ் இட் ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ்பா. புரியலன்னா அப்பயே சொல்லுங்கப்பா, நான் வந்து திரும்பி வேற எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். ஓகேங்களா? இஃப் யூ கைஸ் ஹேவ் எனி டவுட்ஸ்னா எனக்கு சொல்லுங்க. ஆப்ஜெக்ட்ஸ்ல என்னன்னு சொல்லி பார்க்கலாம். லெட் நம்ம ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும்? எல்லாமே கீ வேல்யூ பேர்ஸா இருக்குமா? எப்பயுமே நம்ம பர்சன் ஆப்ஜெக்ட் தானே எடுத்துப்போம். பர்சன் ஆப்ஜெக்ட் ஒரு பர்சனுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கலாம்? லைக் நேம், சாம்னு போட்டுக்கலாம். அவருக்கு ஏஜ், மீதி இது வரைக்கும் போதும்பா. ஒரு பர்சனுக்கு இருக்க ஏஜ், சாரி ஒரு பர்சனுக்கு இருக்க சின்ன ப்ராப்பர்ட்டிஸ். கரெக்டா? நெக்ஸ்ட் இந்த பர்சன்ல என்ன பண்ணலாம்னா, இந்த பர்சனுக்கு தனியா இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்கு, பர்சன் டீடைல்ஸ் சொல்லிட்டு. பர்சன் டீடைல்ஸ் is going to be equal to, இதுல என்ன பண்ண போறோம்? லெட்ஸ் டெல் இஸ் ஹேவிங் சம் சிட்டி, எல்லாமே இருக்கு. அவரோட சிட்டி டீடைல்ஸ்லாம் இருக்கு. சிட்டி வந்து இஸ் இன் சென்னை. நெக்ஸ்ட் அவரோட இந்த பர்சன் டீடைல்ஸ்ல ஐ வாண்ட் ரிமைனிங் டேட்டாஸ் ஆல்சோப்பா. இந்த டேட்டா பிளஸ் எனக்கு இந்த டேட்டா வேணும். அப்ப எப்படி பண்றது? ஐ நீட் டு காப்பி ஆல் திஸ் டேட்டாஸ். திரும்பி சொல்லாதீங்க நேம் ஏஜ் அப்புறம் சிட்டி போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வாண்ட் பர்சன் டீடைல்ஸ் பிளஸ் திஸ். அந்த பர்சன் டீடைல் ஆப்ஜெக்ட்ல எனக்கு என்ன இருக்கணும்னா இது ரெண்டும் இருக்கணும், பிளஸ் இதுவுமே இருக்கணும்ப்பா. அப்ப எப்படி பண்றது? கன்சோல் டாட் லாக் பர்சன் டீடைல்ஸ் சும்மா போட்டு வச்சுக்கிறேன். பர்சன் டீடைல்ஸ் இஃப் ஐ லாக் பர்சன் டீடைல்ஸ் அப்படின்னா ஐம் ஹேவிங் ஒன்லி சென்னை. பார்த்தீங்களா? சூப்பர்ப்பா. வி ஹாவ் டு புட் 3 டாட்ஸ் பர்சன். கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன ஆகும்? இங்க இருக்கிறது எல்லாமே இங்க டீஸ்ட்ரக்சரா இங்க வந்துடும், பிளஸ் இங்க வந்து அந்த சிட்டி இருக்கும். தெரியுதுங்களா? யூ காட் நேம், யூ காட் நேம், ஏஜ், சிட்டி பிகாஸ் ஆஃப் தட் 3 டாட்ஸ். மேபி நெக்ஸ்ட் லைன் போனா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு வாட்டி ஃபுல் லைனா ஒரே லைனா காட்டிடுறேன். என்ன ஓகேங்களா? மூணு டாட் அண்ட் இட்ஸ் நம்ம இதை இது பண்றோம். அப்படியே என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் நேம் வந்து இங்க செட் ஆகும், அடுத்து ஏஜ் வந்து இங்க செட் ஆகும், அப்புறம் கமா போட்டு திரும்பி சிட்டி வந்து செட் ஆகும். இஸ் திஸ் கிளியர்ப்பா இன் ஆப்ஜெக்ட்ஸ்? இது என்ன யூஸ் கேஸ்? இது வந்து காப்பி யூஸ் கேஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? வில் டு கன்கேட்டினேஷனா? சாரி, இது கன்கேட்டினேஷன். காப்பிக்கு சொல்லுங்க போற எக்ஸாம்பிள் சும்மா. லெட் பர்சன் டூன்னு ஒன்று வச்சிருக்கேன். பர்சன் டூலையும் சேம் டீடைல்ஸ். நீங்க என்ன சொல்வீங்க? பர்சன் ஈக்குவல் டு பர்சன் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. திஸ் இஸ் நாட் ட்ரூ. நம்ம என்ன பண்ணோம்? எஃப் டு ஜஸ்ட் டூ டீஸ்ட்ரக்சரிங். மூணு டாட் பர்சன். இது வந்து காப்பி யூஸ் கேஸ். ஓகேங்களா? ரெண்டு இதுல தான் பண்ண முடியும். ஒன்று காப்பி பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம், இல்லைனா வந்து கன்கேட்டினேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர்ஸ். பர்சன் டூ போட்டாலும் என்ன ஆகும்? பர்சன் ஒன்னும் பர்சன் டூ சேமா தான் இருக்கும். ஓகேங்களா? Objects and arrays like clear of spread operator.
பார்த்தது வந்து ஸ்ப்ரெட். நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று ஸ்பெஷல் யூஸ் கேஸ் இருக்கு. என்னன்னா இந்த அரேஸ்ல வில் டேக் அ ஃபங்க்ஷன் பா. இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆட்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆட்ல 2 நம்பர் இருக்கு ஏபி. இதுல என்ன பண்ற கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன். சும்மா வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு லெட் ஆட் இஸ் ஈக்குவல் டு இந்த அரே ஆஃப் இதுல வந்து 1 2 3 4 5 6 இப்படி இருக்கு. இதுல வந்து என்னால எவ்வளவு நம்பர் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? சொன்னல அதுவும் பாசிபிள். சரி, console dot log of cursor 2 தெரியுதுங்களா? But we should not do it like that. We have to do it like this. This is a copy use case. அப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் அதே தான் கேட்கலாம். இங்கேயும் நீங்க காப்பி தானே பண்ணீங்க. ஆக்சுவலா இங்க வந்து இப்போ எனக்கு சேம் மாதிரியே வரணும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி பண்ணலாம். புரியுதுங்களா? பட் ஆனா இன்ஸ்ட் ஆஃப் தட் வி கேன் டூ என்ன பண்ணலாம், ஜஸ்ட் புட் 3 டாட் ஏஆர்ஆர் அப்படின்னா அரே 1ம் அரே 2ம் சேமா இருக்கும். இந்த அரே 1ம் இந்த அரே 2ம் சேமா இருக்கும். ஜஸ்ட் ஒரு யூஸ் கேஸ் தான். அப்படி காப்பி பண்றதுக்கு பதிலா நீங்க இப்படி காப்பி பண்றீங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ எனக்கு இந்த இதுல இருக்கிறது எல்லாமே நான் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி ஒரு இதுக்கு பாஸ் பண்ணுவீங்க? கால் பண்ணுவீங்க, ஆட்னு கால் பண்ணுவீங்க, கரெக்ட்டுங்களா? இப்போ எனக்கு இங்க வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க நான் ஸ்ப்ரெட் பண்றேன். எப்படி? நான் இங்க ஸ்ப்ரெட் பண்றேன். இப்போ என்னது 3 டாட் ஆஃப் ஆட் அரே ஆட் அப்படின்ட்டு போடுறேன். அப்ப என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் 1 போகும், அடுத்து 2 போகும், 3 போகுது. பார்க்கலாமா? போதாது அந்த மாதிரி. ஆனா பாருங்க ஒன்லி 1 தான் போயிருக்கு. ஏன் ஏன் மீதி எல்லாம் போகல? எனிபடி கொஸ்டின் புரியுதுங்களா? ஆட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதுல ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் வாங்குறோம். அதை கன்சோல் லாக் பண்றோம். இங்க எப்படி இருக்கு? நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்? ஸ்ப்ரெட் பண்ணிருக்கேன். தெரியுதுங்களா? 3 டாட் அந்த அரே நேம் போட்டா ஸ்ப்ரெட் ஆகும். அப்ப என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் 1 போகும், அடுத்து 2 போகணும். அந்த மாதிரி தானே போகணும். 1 2 3 4 5 6. சூப்பர். நம்ம இங்க எத்தனை ரிசீவ் பண்ணிருக்கோம்? ஒன்லி 1. ஆக்சுவலா நீங்க இங்க இப்ப 2 வாங்குறேன் பாருங்க. சி தெரியுதுங்களா? இங்க 2 நம்பர் வரும். இங்க நீங்க 3 கால் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தெரியுதுங்களா? இது எக்ஸாக்டா ஒரு ஃபார் லூப் மாதிரி தான் ரன் ஆகும். அந்த ஃபார் லூப் மாதிரி தான் ரன் ஆகும். ஜஸ்ட் 1 உள்ள போகும், 2 3 4 5 6. பட் எவ்வளவு இங்க ஆர்குமெண்ட்ஸ் வருதுன்னு தெரியல கரெக்டா பேராமீட்டர்ஸ். ஏன்னா இங்க எவ்வளவு ஆர்குமெண்ட்ஸ் இங்க நம்ம சென்ட் பண்றோம்னு தெரிஞ்சாதான் அத்தனை பேராமீட்டர்ஸ் இங்க ரிசீவ் பண்ண முடியும். எஸ் ஆர் நோப்பா? That's where this spread rest comes into play. ரெஸ்ட்னா ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சுக்காதீங்க. ஓகேங்களா? அதோட மீனிங் அப்படியே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி பாருங்களேன். ரெஸ்ட்னா என்னது? அவ்வளவுதான்ப்பா, ரெஸ்ட் எடுத்ததெல்லாம் முடிச்சாச்சு, நம்ம இதுக்கு கிளம்ப வேண்டியதான் அப்படின்ற மீனிங். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம போட்ட கீவேர்டுக்கு ஆப்போசிட்.
அங்க நான் என்ன சொல்லியிருந்தேன், அன்பேக்னு சொல்லியிருந்தேன். ரெஸ்ட்னா என்னது, we are going to pack up the elements. திரும்பி சொல்றேன் பாருங்க, ரெஸ்ட், ரெஸ்ட்னா என்ன அர்த்தம், ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா, ரெஸ்ட் எடுத்து முடிச்சிட்டோம். ஸோ we are going to pack up all the elements. புரியுதுங்களா? பேக் பண்ணி எப்படி பேக் பண்ண போறோம்னா இன்டு அரே. ஸோ நான் இங்க வேர்ட்ஸ் எழுதுனா இப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். we are going to use the rest. ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் அந்த 3 டாட் தான். ஆனா அதோட டிஃபரன்ஸ் என்னன்னா, கீவேர்டு வந்து பேக் பா, all the elements are packed into an array. கிளியரா? திஸ் இஸ் கிளியர் பா? ஸோ ரெஸ்ட் எடுத்து முடிச்சாச்சு. எல்லா எலமெண்ட்ஸும் என்ன பண்ணும், அது ஒரு அரேவா பண்ணி கொடுத்துரும் நம்மகிட்ட. ஸோ இது பாருங்க, சரிங்களா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்ப்பா. இங்க அதே தான். இப்போ எனக்கு வந்து இங்க என்ன பிரச்சனைப்பா, எவ்வளோ இது வருதுன்னு தெரியல கரெக்டா. சரி, எனக்கு மீதி வர எல்லாத்தையும் நான் வந்து பேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ் பண்ற டெர்மினாலஜி பாருங்க, ஓகேங்களா? இப்போ 3 டாட் நான் ரெஸ்ட்னு போட்டு எங்க என்ன பேர்னா வச்சுக்கலாம்ப்பா, ஓகேங்களா? இப்போ நான் இதை கன்சோல் லாக் பண்றேன் பாருங்க, ஏபி console log of console.log of rest. ஆமா, rest. யாராவது ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம், என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு. லைன் நம்பர் 59ல என்னவா ஆன்சர் இருக்கும்? தப்பா தான் பிரச்சனை இல்லை, ஐ கிவ் யூ 1 minute. எல்லாருமே ட்ரை பண்ணுங்கப்பா. நான் சொன்ன டெஃபினிஷன் சூப்பர். 1 2 3 4 5 6. அப்ப லைன் நம்பர் 58ல என்ன பிரிண்ட் ஆகும்? ஓகே, ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டீங்க. பட் நான் ஒரு ஃபைனலா ஒரு வேர்ட் சொல்லியிருந்தேன், பேக் பண்றது எப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இட் வில் பி இன் ஃபார்ம் ஆஃப் அரே. சூப்பர். ஓகே, நான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்துட்டீங்க எல்லாருமே ஆன்சர் கிட்ட. எப்படி இருக்கு பாருங்க. எக்ஸாக்டா. ஏன்னா ஒன்னை தான் நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம்ல, மீதியை தானே பேக் பண்ணோம். நம்ம சென்ட் பண்ற எல்லா எலமெண்ட்டையும் பேக் பண்ணாது, நான் சொன்ன மீதி இருக்க எலமெண்ட்ஸ். ஸோ ஒன் அங்க கன்சோல் லாக் பண்ணிட்டு மீதி இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே பேக் பண்ணிக்கும்பா. கிளியரா? ஸ்ப்ரெட் எங்க வரும், ரெஸ்ட் எங்க வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுதுங்களா? ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னா அதே 3 டாட்ஸ் தான், ஆனா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸ்ப்ரெடோட மீனிங் என்னது, when you want to spread it out, அந்த பேர்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அண்ட் ரெஸ்ட் வந்து உங்களுக்கு 3 டாட், பட் மோஸ்டா ரெஸ்ட் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல தான் வரும். புரியுதுங்களா? உங்களுக்கு எவ்வளவு எலிமெண்ட்ஸ் வருதுன்னே தெரியல அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸ் இல்ல, நீங்க வந்து அரேஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஜெக்ட்ஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கடைசியில வரும் என்னது, நோட்டு. இங்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டு ரெஸ்ட் பேராமீட்டர்ஸ். ரெஸ்ட் can only be in, can only be at last. ஓகேவா?
ஸோ இது பார்த்துக்கோங்க, இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் லெட்ட இது சரி, நோட்டை வந்து நான் உங்களுக்கு ஒரு ரெடி பண்ணி காட்டணும்னு நினச்சிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை வந்து ஆப்போசிட்ல போடுறேன்ப்பா. ஆக்சுவலாக என்னது ரெஸ்ட் வந்து கடைசியில தான் வரும் கரெக்டா. இப்போ நான் ஃபர்ஸ்ட்லேயே போடுறேன், கமா ஏன்னு போடுறேன். என்ன எரர் வருது பாத்தீங்களா? A rest parameter must be last in a parameters list. புரியுதுங்களா? அதே தான் ரன் பண்ணாலும் உங்களுக்கு எரர் வரும். கிளியரா? ஃபர்ஸ்ட்ல வந்து வைக்க முடியாதுப்பா. கிளியரா? This is clear? இந்த நோட் பாயிண்ட் ஸ்ப்ரெட்டுக்கு எந்த ரூல்ஸும் இல்லை, நீங்க ஜஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். I'll show you some more examples. பட் பேசிக்கா உங்களுக்கு அந்த கான்செப்ட் மட்டும் புரியுதுங்களா? ஸ்ப்ரெட்னா ஸ்ப்ரெட் பண்றது, ரெஸ்ட்னா பேக் பண்றது. அண்ட் அதோட ரிட்டர்ன் ஃபார்மேட் என்னவா இருக்கும்? அரேவா இருக்கும்பா. புரியுதுங்களா? இதை மட்டும் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க ஹைலைட் பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட் I'll show you array destructuring, object destruction. Very very important. ரெஸ்ட் வச்சு தான் பண்ண போறோம். ஓகேங்களா? I'll tell you. There's something called array destructuring. பட் இதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ, எல்லாரும் ஆன்சர் பண்ணணும் நிச்சயமா. ஓகேங்களா? ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. நம்ம ஒரு அரே எலமெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அரே டீஸ்ட்ரக்சரிங் சும்மா இதே மாதிரி போட்டுக்கிறேன். அண்ட் சேம் லைக் ஆப்ஜெக்டும். டீஸ்ட்ரக்சரிங்னா ஒண்ணு இல்லை, ஆக்சஸ் பண்றது தான் அர்த்தம்ப்பா. ஹவு ஆக்சஸ் இட் அப்படின்றது. ஒரு அரே இருக்குன்னு வச்சுக்கலாம். லெட் ஒரு அரே இருக்கு, நம் அப்படின்னு ஒரு அரே. ஓகேங்களா? இதுல வந்து 1 2 3 4 5. இப்போ எனக்கு 3ன்ற ஒரு எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹவு ஆக்சஸ் எனி எலமெண்ட் இன் அரே? ஆன்சர் சொல்லுவோம். எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்க? யூசிங் அன் இண்டெக்ஸ். கரெக்டா? எப்படி பண்ணலாம்? கன்சோல் டாட் லாக் பண்றேன். கன்சோல் டாட் லாக் ஆஃப் நம் ஆஃப் இண்டெக்ஸ் என்னவா இருக்கும்? இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 0வா? சூப்பர். அப்ப என்ன பண்ணும்? 0 1 2. கரெக்டா? தெரியுதுங்களா? 3 வருதா? பட் எனக்கு வந்து நான் வந்து ஐம் டேக்கிங் எ ஸ்டாண்டர்ட். நான் இண்டெக்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்பா. பட் ஆனால் எனக்கு ஆக்சஸ் பண்ணணும். நான் என்ன பண்றது? என்னது? நான் இண்டெக்ஸ்ல யூஸ் பண்ண மாட்டேன், ஆனாலும் எனக்கு ஆக்சஸ் பண்ணணும். அப்ப நான் எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்ற ஒரு டவுட். ஸோ ரொம்ப ஈஸி தான். கன்சோல் டாட் லாக். நல்லா பாருங்க. சாரி, எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்லாம் தெரியுங்களா? சும்மா ஒன்றும் இல்லை, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா? எப்படி பண்றதுன்னு பாருங்க. ஸோ இப்படி ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா த அதர் வே இஸ் கால்ட் அரே டீஸ்ட்ரக்சரிங். இது ஆன் ஃப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, கான்ஸ்ட் ஆர் லெட். இங்க இருக்கிறத அப்படியே போட்டுக்கலாம். ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன ஆப்ஷன் இருக்குப்பா? என்ன பிராக்கெட்ஸ் இருக்கு? கேர்லியா, டபுள் கோட்ஸா, என்ன இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல? லெஃப்டா ரைட்டா? ரைட் ஹேண்ட் சைட்ல ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? அப்ப நீங்க ஸ்கொயர் போட்டுக்கணும். லெஃப்ட் ரைட்டு சேமா இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் நம்மனை ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். நம்மனா என்னது? இதே தான். புரியுதுங்களா? இப்போ நான் டீஸ்ட்ரக்சர் பண்ணலாம்ப்பா. டீஸ்ட்ரக்சர்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? இப்போ எனக்கு தேர்ட் எலிமெண்ட் வேணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்னது? ஏ பி சி. மீதி இருக்க 2 எலிமெண்ட் எனக்கு வேணாம். அப்ப நான் என்ன பண்ணலாம்? பேக் பண்ணிக்கலாம். எப்படி பேக் பண்றது? கமா ஏதாவது ஒரு 3 டாட் போட்டுட்டு ஏதாவது பேர் வச்சுக்கலாம். பேக்கோ ரெஸ்டோ ஏதோ ஒரு பேர் வச்சுக்கலாம். இப்ப கன்சோல் டாட் லாக் ஆஃப் சி என்னவா இருக்கும்? ஆன்சர் என்னவா இருக்கும் ஃபார் திஸ்? ஒன்றும் இல்லப்பா, 3. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ஏல ஆக்சஸ் ஆயிருக்கும், செகண்ட் எலிமெண்ட் பில ஆக்சஸ் ஆயிருக்கும், தேர்ட் எலிமெண்ட் சில ஆக்சஸ் ஆயிருக்கும். இந்த பேக்ல என்னவா இருக்கும்பா? சூப்பர். அரே ஆஃப் 2 4, 5.
ஏன்னா ரெஸ்ட் என்ன பண்ணும், இட் வில் பேக் தி எலிமெண்ட்ஸ் இன்டு ஒன் ஃபார்ம் ஆஃப் அரே. ஓகேவா? see you're able to see it 3 and 4 comma 5. Is this clear pa? This is clear. Next we'll go with objects. Same ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். லெட் எப்பயுமே பர்சன் தானே வச்சுப்போம். பர்சன் 3ன்னு வச்சுக்கலாம். பர்சன் 3க்கு ஒரு நேம்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ப்ராப்பர்ட்டி இருக்கு. எனி நேம்பா. நீங்க இங்க நான் பேக்கன் கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு இதுவுமே புரியாம இருக்கலாம். ஒன்றும் இல்லை, இப்படிதான் கொடுத்துருக்கோம். தெரியுதுங்களா? இங்க நீங்க எப்படி வேணா கொடுத்துக்கலாம். எனி நேம்பா. ஜஸ்ட் இதை பிரிண்ட் பண்ணும்போது இப்படி கொடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். கிளியரா? நான் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு given it back. ரெஸ்ட்னு நிறைய பேர் ரெஸ்ட்னே தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? பட் தேர் இஸ் நோ ரூல் தட் ரெஸ்ட் தான் சொல்லணும் அப்படின்லாம் எதுவுமே ரூல் சொல்லு. Next, for this I want to access it. What is the two ways to access objects? Anybody? I've told you two ways to access objects. Notations நான் சொல்லிருந்தேன். இப்போ டாட் நோட்டேஷன், அந்த பிராக்கெட் நோட்டேஷன். கரெக்ட்டுங்களா? ஓகே, ரெண்டு பார்க்கலாமா? சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டாட் நோட்டேஷன். சும்மா ரீகால் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. டாட் இதில் பார்த்தீங்கன்னா கன்சோல் டாட் லாக் ஆஃப் பர்சன் 3 டாட் என்ன பண்ணுவீங்க, நேம் போட்டுப்பீங்க. கரெக்ட்டுங்களா? திஸ் இஸ் ஃபார் டாட். ஸோ ஒரு வாட்டி ரன் பண்ணி காட்டுறேன். சி சாம். தெரியுதுங்களா? நெக்ஸ்ட் கன்சோல் டாட் லாக் ஆஃப் சேம் திஸ் ப்ராக்கெட்ல பண்ணோன்னா எப்படி பண்ணுவீங்க? பர்சன் 3. எனிபடி ட்ரை பண்றீங்களா ப்ராக்கெட் நோட்டேஷனுக்கு சாட்ல? சூப்பர். ஸோ என்ன பண்ணணும், பர்சன் 3 பிராக்கெட் ஓபன் பண்ணி டபுள் கோட்ஸ்ல நேம் கொடுத்துட்டீங்க. கரெக்டா? சேம் அவுட்புட் தான் வரும். ஓகேங்களா? இது ரெண்டும் ஓகே தானப்பா? இதுல எதுவுமே டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது பிராக்கெட் நோட்டேஷன், அது டாட் நோட்டேஷன். நெக்ஸ்ட் நவ் வில் சி. எனக்கு வந்து நான் வந்து இப்போ திரும்பி வந்து ஐம் ஸ்டாண்டிங் இன் கோ தட் நான் அதை டாட் நோட்டேஷன் யூஸ் பண்ண மாட்டேன், பிராக்கெட் நோட்டேஷன் யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஆனால் எனக்கு அந்த நேம் ஆக்சஸ் பண்ணணும். அது எப்படி பாசிபிள்? I will not use dot notation and I will not use bracket notation, but I want to access the name. அப்படின்னா there is another way called object destructuring. எப்படி? using என்னது? using என்ன operator? what's the name of the operator? parameters ன்னு சொல்லுவாங்க. என்னது? ரெஸ்ட் parameters. கிளியரா? ஸோ சேம் தான் இதுவுமே. அரேஸ்க்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? ஓகேங்களா? இது எப்படி பண்றேன்னு பாப்போமா? பட் இதுல ஒரு ரூல் பா, நல்லா நோட்டீஸ் பண்ணணும். கன்சோல் டாட் லைக் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இங்க இருக்கிறது அப்படியே வைப்பீங்களா? லெட்னா லெட். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கு?
அந்த என்ன பிராக்கெட்ஸ் அது, அந்த ஓப்பன் கலி கஸ் கலியா இதை போட்டுக்கணும். இஸ் ஈக்குவல் டு ரைட், லைக் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கோ அதே ரைட் ஹேண்ட் சைட்லயும் வச்சுக்கணும். பட் இங்க நீங்க வைக்கும் போது அந்த இதோட நேம் சேமா இருக்கணும். இங்க என்ன நேம் இருக்கோ அதை வச்சுக்கணும். புரியுதுங்களா? இப்போ நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். console.log நேம். கிளியரா 3 தடவை வந்திருக்கு பாருங்க. நீங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க இன்னொன்று ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கமா ஏஜ் அப்படின்னு இருக்கு. நீங்க அதை ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கல. இப்ப அது நீங்க என்ன பண்ணலாம், கமா 3 டாட் ரெஸ்ட் அப்படின்றத போட்டுக்கலாம். கிளியரா? ஆர் பேக் ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். இப்ப அது என்னவா இருக்கும், console.log ரெஸ்ட் அப்படின்னு போட்டீங்கன்னா தெரியுதுங்களா? அது மட்டும் தனியா இருக்கும். கம்ப்ளீட் ஃப்ளோ புரியுதுங்களா? ரெஸ்ட் அண்ட் ஸ்ப்ரெட் ஆபரேட்டர்ஸ் மெயினா ரெஸ்ட் ஆபரேட் கடைசியில தான் வரும். அது வந்து பேக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். வேர்டு கீவேர்டு மட்டும் நான் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும்பா. சேம் 3 டாட் தான், அது எந்த இடத்துல யூஸ் பண்றீங்கன்றது இருக்கு. ஸ்ப்ரெட்னா ஸ்ப்ரெட் பண்றதுக்கு, ரெஸ்ட்னா பேக் பண்றதுக்கு. We'll go to array methods. We'll see array methods, string methods. One doubt. Yeah, tell me. பேசிக்கா இந்த 3 டாட்ஸ் இருக்குங்க, அந்த ஆபரேட்டர் வந்து ஸ்ப்ரெட் ஆபரேட்டர்னு சொல்லுவோம். ஸ்ப்ரெட் ஆபரேட்டர்னு சொல்லுவோம். ஆமா, ஸ்ப்ரெட் ஆபரேட்டர். அல்ல, அது 3 டாட் யூஸ் பண்றதுக்கு அது நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கன்றது இருக்கு. ரெஸ்ட் ஆபரேட்டர் கடைசியில ஃபங்க்ஷன் கடைசியில யூஸ் பண்ணீங்கன்னா ரெஸ்ட் ஆபரேட்டர், ரெஸ்ட் பாராமீட்டர்ஸா இருக்கும். நீங்க அதே 3 டாட்டை யூஸ் பண்ணி நீங்க ஸ்ப்ரெட் பண்றதுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஸ்ப்ரெட் ஆபரேட்டர். இது எங்கனாலும் வரும். ரெஸ்ட் பாராமீட்டர்ஸ் கடைசியில மட்டும்தான் வரும். அது ஃபங்க்ஷனா இருக்கட்டும், அரேவா இருக்கட்டும், ஒரு ஆப்ஜெக்ட்ஸா இருக்கட்டும், எனிதிங் இட் வில் பி அட் தி லாஸ்ட். இல்ல, I'll go to arrays and array methods. I'll create a folder called array methods. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெத்தட்ஸ் நான் சொல்லியிருந்தேன்ல. we'll see some array methods like map, filter, reduce, very very important. அதுக்கப்புறம் ஃபைனலா I'll tell you some strings, சில மெத்தட்ஸ் பத்தி நான் எக்ஸ்ட்ராவா சொல்றேன். ஓகேங்களா? அது மோஸ்டா நம்மளுக்கு யூஸ் ஆகாது, யூஸ் ஆகும், பட் அது ரேர் கேசஸ்ல யூஸ் பண்ணுவோம்ப்பா. ஓகேங்களா? பட் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன பார்க்க போறோம், அரே மெத்தட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட், இந்த ஆப்ஜெக்ட்ல நம்ம யூஸ் பண்ணுவோம் அரே டிஸ்ட்ரக்ட், அது மட்டும் ஷோ பண்ணுங்க. இது வாங்க. இங்க வந்து நம்ம அரே டிஸ்ட்ரக்சரிங் பண்றப்போ அரேவா வந்து நம்ம வாங்கணும். ஆப்ஜெக்ட்னா நம்ம கர்லி பிரேசஸ் போடுறோம். எந்த லைன் சொல்றீங்க? 87. ஆமா ஆமா. இதுல அதே தான் நான் சொல்லியிருந்தேன்ல, லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு சேமா இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இங்க இருக்கிறதே தான் வாங்கியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேம் ஏரியா தான். ஓகே. ஸோ இந்த சைட்ல வந்து என்ன கர்லிஸ் இருக்கோ அதே தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கணும். ப்ளஸ் நான் என்ன சொன்னேன், இதுல ரூல் என்னன்னா, இங்க என்ன கீ இருக்கோ அதை தான் நீங்க கொடுக்கணும். இங்க அப்படி கிடையாது. ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம அறையில பண்ணும்போது அப்படி கிடையாது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும், நான் இங்க என்ன பேர் வேணா கொடுத்துக்கலாம். பட் இங்க கொஞ்சம் நேம் சேம் இருக்கணும், அவ்வளவுதான் ரூல். பேஜ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இங்க நம்ம அந்த ஃபுல் ஆப்ஜெக்ட்டே நம்ம டைப் பண்றதுல %3 ன்னு கூட ஈக்குவல் டு %3 ன்னு கூட வந்துரும். இதுல சொல்றீங்க, இது இல்லீங்களா? இந்த லைன் 87 இப்படி வைக்க கூடாது. ஓகே, ஏன்னா இங்க இருக்கிறது எக்ஸாக்டா சேமா இங்க இருக்கும். அப்பதான் இது டீஸ்ட்ரக்சர் பண்ணும்.
ஏன்னா இங்க வந்து அந்த பிரச்சனை இல்லை, நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம். ஆனா இது என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இந்த இதுக்கு அசைன் ஆயிடும். இல்ல ஆர்ஹெச்எஸ் சைட் கேக்குறேன். நம்ம அந்த வேரியபிள் வந்து இங்க நம்பர்னு ஸ்டோர் ஈக்குவல் டு தானே அதே 1 2 3 4 ஸ்டோர். ஸோ நம்பர் அப்படிங்கிற வேரியபிள் மென்ஷன் பண்ணக்கூடாது. இங்கீங்களா? இங்க வந்து இப்போ பர்சன் 3ன்னு நம்ம ஆர்ஹெச்எஸ் சைட் பர்சன் 3ன்னு சொல்லிட்டு அந்த வேரியபிள் மென்ஷன் பண்ணுவோம். இன்னொன்னு ஒரு கீ வேல்யூ பேர கிரியேட் பண்ண சொல்றீங்களா? இல்ல நம்ம இந்த ஆப்ஜெக்டே ஃபுல்லா வந்து இங்க ரிட்டர்ன் ரைட் பண்ணணுமா, இல்ல நம்ம இங்க ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணிருக்கோம்ல பர்சன் 3ன்னு சொல்லிட்டு ஆமாமா. இல்ல அது அத வந்து இங்க யூஸ் பண்ணக்கூடாது. அது யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுமேன்றதுக்காக தான் நான் திரும்பி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன். அதுதான் நம்ம இங்க யூஸ் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் உங்களுக்கு பார்க்கறது ஈஸியா இருக்கும்ல கம்பேர் பண்ணி, அதுக்காக தான் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ அரே மெத்தட்ஸ்க்கு வந்துடலாம். அரே மெத்தட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அரே நிச்சயமா தேவைப்பா ஃபர்ஸ்ட். ஸோ அரேவை கிரியேட் பண்ணிக்கலாம். லெட் கிரியேட் அன் அரே. சேம் அதே மாதிரி 1 2 3 4 5 இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான 3 மெத்தட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். மேப், ஃபில்டர், ரெடியூஸ். கிளியரா? 3 மெத்தட்ஸ்க்கான இது யூசஸ் பார்க்கலாம். எனிபடி ஹவ் யூஸ் திஸ்? யாரா யூஸ் பண்ணிருக்கீங்களா? மேப், ஃபில்டர், ரெடியூஸ். and raise பண்ணிக்கோங்க. I've used map, filter, reduce. any of one map யூஸ் பண்ணிருக்கேன், filter யூஸ் பண்ணிருக்கேன். டெஃபினட்டா இதோட இம்பார்ட்டன்ஸ் நீங்க வந்து புரிஞ்சிருப்பீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா. ஏன்னா ரிப்பீட்டடா நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஃபார் யுவர் மேப் அண்ட் ஃபில்டர்ஸ். கரெக்டா? மோஸ்டா இது ரெண்டு நீங்க ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா மோஸ்டா இந்த ரெண்டுமே ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் டேட்டா ஹெவில வந்து பாத்தீங்கன்னா when you want மோஸ்டா இது வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்காது. நம்ம பேக் எண்ட்லயும் வந்து சில கேசஸ்ல நீங்க யூஸ் பண்ணுவீங்க, பட் ஃப்ரண்ட் எண்ட்லயும் யூஸ் பண்ணும். இப்போ நான் இப்பவே ப்ரிஃபர் பண்றது தான், அது நான் சொல்றது தான். ஆல்வேஸ் யூஸ் ஒன்லி ஃபார் டேட்டா ரெண்டரிங் பா ஃப்ரண்ட் எண்ட். அது நான் உங்களுக்கு ரியாக்ட் அப்ப சொல்றேன். ஓகேங்களா? டோன்ட் டூ எனி okay, don't do any heavy calculations on your data. ஓகேங்களா? அந்த செக் அவுட்டா இருக்கட்டும் or I've seen lot of code, they do heavy operations on front end logic itself. அதுக்கப்புறம் அங்கிருந்து வச்சு they send it to back end. Try to make it all back end load heavyயா இருக்கிறது எல்லாமே back endக்கு மாத்திருங்க. just do queries. ஓகேவா? ஜஸ்ட் டேட்டா வரணும், டேட்டா ஜஸ்ட் அப்படியே வந்து யூஐல போட்டு யூஐ ரெண்டர் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ரெடியூஸ் வந்து கொஞ்சம் லெஸ் யூஸ் கேசஸ் தான், பட் யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் யூஸ் கேசஸ் ஃபார் ரெடியூஸ் ஆல்சோ. நான் சொல்றேன், பட் மூணுமே நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. பட் இது ரெண்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மேப் அண்ட் ஃபில்டர். ஓகே, let's take first map. Map is basically like a for loop. It's like an for loop. So எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா சிம்பிள். எல்லா அரே மெத்தட்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் அரே நேம் போட்டுக்கோங்க. அரே டாட் மேப். மேப் மேப் என்னது? ஒரு ஃபங்க்ஷன். தெரியுதுங்களா? எப்படி ஒரு ஃபங்க்ஷன் சொல்றேன்பா? I am telling it as a function. Any proof? Any proof? சூப்பர். That function name கால் பண்றோம்ல, சூப்பர்ப்பா. அதனால இது ஒரு மெத்தட்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. சோ இது ஒரு அரே மெத்தட். ஓகேங்களா? அரேஸ்ல யூஸ் பண்றதுனால இது ஒரு அரே மெத்தட். ஓகே, ஸோ அரே மெத்தட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் கேலி, க்ளோஸ் கேலி
அண்ட் இது எடுத்துக்கக்கூடியது ஒரு கால் பேக். ஏன் இது ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் சொல்றேன்? why I'm telling it as a callback function? ஷார்ட்டா சொல்லணும்னா சூப்பர். ஒரு ஃபங்க்ஷனை ஒரு ஃபங்க்ஷனுக்கு passing it as an argument, கரெக்டா? That's why this is called callback function. நெக்ஸ்ட் இதுல நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம்ப்பா. நீங்க இங்க வந்து அதை டிராவல்ஸ் பண்றதுனா பண்ணிக்கலாம். நீங்க ஃபார் ஐன்னு போடுவீங்க, ஞாபகம் இருக்கா? லைக் மீதி லாங்குவேஜஸ்ல எல்லாம் ஃபார். அது கொஞ்சம் புரியல, எப்படி அது கால் பேக் ஃபங்க்ஷன் சொல்றேன். ஓகே ஒண்ணும் இல்ல. இது ஃபங்க்ஷன் கரெக்ட்டுங்களா? இது ஃபங்க்ஷனா? ஒரு ஃபங்க்ஷனுக்கு இங்க வந்து சென்ட் பண்றது என்னது? ஆர்குமெண்ட்ஸ், கரெக்டா? ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நீங்க சென்ட் பண்ணீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் ஆர்குமெண்டா சென்ட் பண்ணீங்கன்னா அது அந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து பாத்தீங்கன்னா they used to call it as callback function. அவ்வளவுதான், ஒண்ணும் இல்ல. நீங்க ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது பேர் வச்சிருக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். பட் ஆனா அந்த கம்ப்ளீட் ஃபங்க்ஷனோட நேம் என்னது? இது வந்து மேப் ஃபங்க்ஷனுக்கு ஃபார்மட்டாவே இப்படிதானா? அட்லீஸ்ட் ஒன் ஆர் ஃபங்க்ஷன் வந்து ஆர்குமெண்டா அது எடுத்துக்கும். ஆமா, ஓகேங்களா? ஜஸ்ட் இது நம்ம வந்து கொடுக்காம கூட இருக்கலாம், கால் பேக் ஃபங்க்ஷன் கொடுக்காம கூட இருக்கலாம். இல்ல, அது வந்து கம்பல்சரி. அது இல்லாம நீங்க யூஸே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓகே. சோ நெக்ஸ்ட் இங்க வந்து நீங்க வந்து இங்க ஏதாவது ஐட்டம்ஸ் நீங்க ஃபார் ஐ இன் அப்படின்ற மாதிரி போடுவீங்களா, அந்த இண்டெக்ஸ் மாதிரி. ஸோ இங்க வந்து அதே மாதிரி நீங்க ஐயோ ஈயோ இது வேணா போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை கன்சோல் லாக் பண்றேன் பாருங்க, கன்சோல் டாட் லாகா அப்படியே ஒன்னு ஒன்னா எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துரும். பட் இந்த மாதிரி நம்ம கொடுக்கிற வேரியபிள் வந்து பாராமீட்டர் தானே சொல்லுவோம். இந்த இடத்துல இது ஆர்குமெண்ட் தான், இது ரிசீவ் பண்ற இடத்துல பாராமீட்டர்ஸ். பட் ஓவராலா இது வந்து ஆர்குமெண்ட் சொல்றோம், அந்த ஈங்கிற வேல்யூ வந்து நம்ம பாராமீட்டர். ஆமா, ஓகேங்களா? அந்த பாராமீட்டர்ஸ் நீங்க எது வேணா வச்சுக்கலாம் இங்க. ஓகே, அதுதான் வந்து கால் பேக் ஃபங்க்ஷன். நான் இதுதான் கால் பேக் ஃபங்க்ஷன் சொல்றேன். நீங்க நார்மலா உங்களுக்கு ஃபுல்லா ஃபங்க்ஷன் கீவேர்ட் வச்சு நீங்க போட்டுக்கலாம். இங்க நம்ம போடுறது என்னது? சும்மா இஐ எது வேணா போட்டுக்கோங்க. ஜஸ்ட் புட் கன்சோல் டாட் லாக் இ. அங்க வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷன்ங்கற கீவேர்ட் மென்ஷன் பண்ணாமலும் இருக்கு. இது நம்ம நார்மல் சின்டாக்ஸ்ல கிரியேட் பண்ண ஃபங்க்ஷன். இல்ல, அந்த ஃபங்க்ஷன் கீவேர்ட் வந்து நம்ம முன்னாடி கொடுக்கல, அது கொடுக்காம கூட இருக்கலாம். அது வந்து ஆரோ ஃபங்க்ஷன். ஓகே. ஆரோ ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கன்னா கீவேர்ட் கொடுக்க வேணாம். ஆரோ ஃபங்க்ஷன் கொடுத்துக்குள்ள நம்ம நார்மலா கிரியேட் பண்றோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் கீவேர்ட் மேண்டேட்டரி. ஓகே, ஸோ ஜஸ்ட் அதே மாதிரி நானோட index.js கொடுக்குறேன். index.js கிளியருங்களா? ஃபார் லூப் வந்து ஆக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், I want array data, எனக்கு அதோட இண்டெக்ஸ் வேணும், மேப் சேம் அதே விஷயம் எடுத்துக்கிறேன். இ டாட் இண்டெக்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா இல்லை ஏதோ ஒரு வேரியபிள் போட்டீங்கன்னா செகண்ட் ஆர்குமெண்ட் என்னது? அதோட இண்டெக்ஸ் பா. தெரியுதுங்களா? இது கிளியரா? நீங்க அந்த ஃபார் லூப்ல வாங்குவீங்களே, ஐயா வந்து பிரிண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க, கரெக்டா? இது வந்து வேல்யூவை பிரிண்ட் இது வந்து வேல்யூ பிரிண்ட் பண்றதுக்கு, ரெண்டாவது வந்து இண்டெக்ஸை பிரிண்ட் பண்றது. அவ்வளவு சிம்பிள் லாஜிக் தான். இது அட்வான்ஸ் ஃபார்னு சொல்லுவாங்க. ஃபார் ஈச் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அது சிமிலர் டு இது மேப். ஃபார் ஈச்க்கு அப்புறம் வந்தது தான் மேப். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர்ப்பா. வேர்டு ஃபில்டர்லயே வேர்டு மீனிங் இருக்கு.
ஃபில்டர்னா என்ன பண்றதுக்கு வில் ஹெல்ப் அஸ் டு ஃபில்டர் இல்ல எனக்கு வந்து ஒரு அரே கொடுக்குறீங்க அந்த அரேல 1 to 5 எலமெண்ட்ஸ் இருக்கு பட் ஐ டோன்ட் வாண்ட் 2 அப்படின்னா அது என்ன பண்றது ஃபில்டர் அவுட் பண்றது தானே பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஆல்வேஸ் filter will return a array it will always returns an இங்க மேப் பண்றப்போ இண்டிவிஜுவல் வேல்யூவா வந்து நம்ம ஒரு செய்யலாம். இங்கே நம்மளுக்கு அரே தான் கிடைக்கும் சரி இங்கே இண்டிவிஜுவல் வேலையை தான் கிடைக்கும் நம்ம ரிட்டர்ன் பண்ணல ஜஸ்ட் கன்சோல் லாக் பண்றோம்ல சரிங்களா இங்கே நீங்க ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அரேவா தான் கிடைக்கும் இப்போ ஜஸ்ட் ரிட்டர்னிங் இட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரிட்டர்னை பண்றேன் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணா நம்ம என்ன பண்ணோம் ஒரு வேரியபிளை ரிசீவ் பண்ணணுமா இப்போ ஆன்சர்னு சொல்லி போட்டு நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன் இப்போ நான் இதை கன்சோல் லாக் பண்ணனா எனக்கு என்ன வரும் அப்படிங்கிறீங்கன்னா இது கெட்ட நான் சரிங்களா ஸோ இங்கேயும் அதே தான் உங்களுக்கு பட் ஃபில்டரில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஆல்வேஸ் இட் வில் ரிட்டர்ன் அஸ் அன் அரே சேம் அதே தான் மேப் அரே மெத்தட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தேவை வந்து அரே ஃபர்ஸ்ட் அரே டாட் ஃபில்டர் சேம் அதே கால்பேக் ஃபங்க்ஷன் இட் வில் டேக் அன் கால்பேக் ஃபங்க்ஷன் இங்க வந்து என்ன எடுத்துக்கோ ஆர்குமெண்டா ஏதாவது ஒரு வேல்யூ பேர் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க ஐட்டம்ஸோ ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க சும்மா ஆனா உங்க மைண்ட்ல லைக் உடனே தோணும் இந்த கர்லிஸ் போட்டா நான் என்ன சொல்லியிருக்கேன் உடனே வந்து யூ ஷுட் கெட் சம்திங் இன் யுவர் மைண்ட் இந்த கர்லிஸ் பார்த்தோன்னே இட்ஸ் கால்ட் ரிட்டர்ன் பாங்களா ரிட்டர்ன்ற வேர்டு வந்து ஞாபகம் வரணும் உங்களுக்கு என்னைக்குமே மறந்துடாதீங்க இப்போ இந்த ரிட்டர்ன்ல வந்து நீங்க டேரக்டா ஐட்டம்ஸ் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் பட் ஃபில்டர்ல வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னது இங்க நீங்க வந்து ஒரு கண்டிஷன் எழுதிக்கலாம் அவ்வளவுதான் நான் ஃபர்ஸ்ட் ஐட்டம்ஸ் பண்றேன் மேப்போட எக்ஸாக்ட் அதே ஃபங்க்ஷனாலிட்டி தான் பண்ணும் ஃபில்டரும் ஆன்சர் மேபி ரிசல்ட் RES வச்சுக்கலாம் RES தெரியுதுங்களா ரெண்டுமே வந்து நமக்கு அரேவா தான் ரிட்டர்ன் பண்ணுது சேம் வேல்யூ பட் மேப்ல வந்துட்டு நம்ம ஸ்பெசிபிக் வேல்யூ வந்து பண்ண முடியும் ஃபில்டர்ல அது பண்ண முடியாது இல்ல இது வந்து ஜஸ்ட் அப்படியே ரிட்டர்ன் பண்றது தான் இங்க நீங்க கண்டிஷன் போட்டுக்கலாம் வித் ஐட்டம்னா இஸ் நாட் ஈக்குவல் டு திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 2 இருக்கிறதா மட்டும் ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னா அது வேற ஒன்று ரிட்டர்ன் பண்ணும் சரி 2 இல்லாம ரிட்டர்ன் பண்ணுது எனக்கு அறையில வந்து 4 வேணாம் சரிங்களா பட் மேப்ல அந்த ஆப்ஷன் கிடையாது ஃபில்டர்ல ஃபில்டர் பண்ணிக்கலாம் பை பேஸ்ட் அவுட் ஆஃப் கண்டிஷன்ஸ் எனக்கு அதே மாதிரி மேப்ல வந்து நம்ம ஸ்பெசிபிக் வேல்யூ இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் குள்ள இருக்கிற எனக்கு நேம் மட்டும் வேணும்னா அதை மென்ஷன் பண்ணி டிஃபைன் பண்ணலாம் ஃபில்டர்ல வந்து அந்த மாதிரி நம்ம கொடுக்க முடியும் இல்ல நம்மளால மேப்ல அந்த மாதிரி பண்ண முடியாது பாருங்க இந்த மாதிரி can do it you just return it or do anything you want for loopல என்னலாம் பண்ணுவீங்களோ அது எல்லாமே பண்ணிக்கலாம் இங்க ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அரேவா வந்துரும் பட் ஆனா இங்க அந்த மேப்க்கு ஃபில்டருக்கு என்ன டிஃபரன்ஸ் இங்க வந்து கண்டிஷன்ஸ் கொடுத்து நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம் இங்க வந்து ஜெனரலா நம்ம மேப்ல வந்து ஜெனரலா அப்படியே மேப் பண்றது அவ்வளவுதான் ஜஸ்ட் ரெண்டர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க நான் உங்களுக்கு சொல்றேன் பட் இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு ஃபார் லூப் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஃபார் லூப்ல நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அது மட்டும் பண்ண முடியும் அவ்வளவுதான் ஃபார் லூப்ல கண்டிஷன்ஸ்லாம் எழுத முடியாது கரெக்டா லைக் இஃப் எல்ஸ் போட முடியும் பட் ஆனா நான் எப்படி சொல்றேன்னா இந்த கண்டிஷனுக்கு இதை ரிட்டர்ன் பண்ணு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம மேப்ல பண்ண முடியாது ஃபில்டர்ல நீங்க பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஐட்டம்ஸ் விச் இஸ் கிரேட்டர் தேன் 4ல இருக்க மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் 4க்கு மேல இருக்கோ அதை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும்
பட் ஆனா ஆன்சர் எப்பயுமே என்னவா இருக்கும், இட் வில் பி இன் ஃபார்ம் ஆஃப் அரே. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வில் கோ டு ரெடியூஸ் பா. ரெடியூஸ் ரெடியூஸ்ல ரெடியூஸ் என்னன்னா ஒண்ணும் இல்லப்பா, ரெடியூஸ்ன்ற வேர்ட்லயே இருக்கு பாருங்க, ரெடியூஸ். சிம்பிளா நான் சொல்றேன், ஒரு அரே இருக்கு. ஒரு அரேல 1 2 3 4 5. ஓகேங்களா? ரெடியூஸ் என்ன பண்ணோம்னா, there is two terminologies called accumulator and current value பா. என்னது? ஃபர்ஸ்ட் டெர்மினாலஜி அக்யூமுலேட்டர்னு சொல்லுவாங்க. அண்ட் கரண்ட் வேல்யூ. ஸோ இதுல வந்து பாருங்க 1 2 3 4 5 இருக்கா. ரெடியூஸ் என்ன பண்ணும், ரெடியூஸ் பண்ணும்பா. ஸோ இப்போ இந்த வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. சம்திங் லைக் நான் சொல்றேன், பட் ஒரு ஃப்ளோவா சொல்றேன் சும்மா உங்களுக்கு. ஏதோ ஒரு கண்டிஷன் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த கண்டிஷன் பேஸ்ட் அவுட்டா என்ன பண்ணணும்னா இதை ரெடியூஸ் பண்ணும். 23 24 25 சம்திங் லைக் தட். கண்டிஷன் பேஸ்டா ரெடியூஸ் பண்ணும். இந்த அரேவை கடைசி 1 டிஜிட்டா மாத்தும்பா. கடைசி என்ன பண்ணும், ஒரு டிஜிட் கொண்டு வந்துடும் பேஸ்ட் அவுட் ஆஃப் அவர் கரண்ட் வேல்யூ அண்ட் அக்யூமுலேட்டர். அந்த கண்டிஷன் வச்சு சும்மா சொல்றேன் எப்படி பண்ணுதுன்னு. ஒரு ஃப்ளோ பார்த்துடலாம், அதுக்கப்புறம் வில் டூ இட் இன் டயக்ராமா. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் தேவை என்னது, அரே மெத்தட்ஸ்க்கு தேவை அரே. அரே டாட் மெத்தட் என்னது, ரெடியூஸ். என்ன ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும், சேம் கால்பேக் ஃபங்க்ஷன். பட் அதுல என்ன சொல்லியிருந்தா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் அக்யூமுலேட்டர். நீங்க ஏசிசின்னு கூட வச்சுக்கலாம், பட் ஐம் கீப்பிங் இட் ஃபுல் ஃபார்ம் அக்யூமுலேட்டர். அண்ட் த செகண்ட் வேல்யூ இஸ் கரண்ட் வேல்யூ. இப்ப இந்த வேர்ட் போட்டா என்ன வரணும், we have to get a return statement. கரெக்டா? return we are telling accumulator plus current value அப்படின்ற ஒரு கண்டிஷன் போடுறோம். அப்படின்னா இது என்ன ரிட்டர்ன் பண்ணும், const reduce answer. இது console.log இப்படி போட்டிருக்கேன். நான் இன்னும் பிரிண்ட் பண்ணல, பட் ஜஸ்ட் சொல்றேன். இந்த கண்டிஷனை மட்டும் நான் வச்சுக்கோங்கப்பா. இது என்ன ஃபார் லூப் மாதிரி எக்ஸாக்டா ஆக்ட் ஆகும். கண்டிஷன் என்னது, அக்யூமுலேட்டர் பிளஸ் கரண்ட் வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் டைம் அரே வந்து நான் வந்து சின்னதா எழுதிக்கிறேன்ப்பா. ஏன்னா என்னது, அக்யூமுலேட்டர்னு வச்சுக்கோங்க. ஏ சிவி அப்படின்னு போட்டுக்கிறேன். இதுல அக்யூமுலேட்டர்ன்றது ஃபர்ஸ்ட் வேல்யூப்பா. என்னது, அக்யூமுலேட்டர்ன்றது ஃபர்ஸ்ட் வேல்யூ, சிவின்றது செகண்ட் வேல்யூ. அப்ப கண்டிஷன் என்னது, அக்யூமுலேட்டர் பிளஸ் கரண்ட் வேல்யூனா என்ன வேல்யூவா இருக்கும், ஆன்சர் சொல்லுங்க போப்போம். 1 is accumulator, 2 is current value. அப்ப ஆன்சர் will be 3. கரெக்டா? 3. மீதி இருக்க அரேஸ் அப்படியே தான் இருக்கும். மீதி இருக்க அரே எலிமெண்ட்ஸ் என்னது, 3 4 5.
ஓகேப்பா. இப்ப திரும்பி சொல்லுங்க. இது அக்யூமுலேட்டர், கரண்ட் வேல்யூ இங்க 3. அப்ப என்ன ஆன்சரா இருக்கும்? இது ரெண்டும் சேர்ந்து you get a new array, ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது. ஆன்சர் would be 6. கரெக்டா? அப்ப புது அரே எப்படி இருக்கும்? நியூ அரே will be 6. மீதி என்னென்ன டிஜிட்ஸ் இருக்கும்? நெக்ஸ்ட் திரும்பி இதுல அக்யூமுலேட்டர் என்னது? கரண்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் இதுல வந்து ஆன்சர் would be 10. நியூ அரே எப்படி இருக்கும்? ஃபைனல் ஆன்சர் என்னாக்கும்? 1 டிஜிட் வர வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருந்தேன்னா 1 டிஜிட் வந்துருச்சா? ஆன்சர் would be என்ன ஆன்சர் இருக்கும்? 15. கரெக்டா? இப்ப ரன் பண்ணி பார்ப்போம், எக்ஸிக்யூட் பண்ணி. ஆன்சர் தெரியுதுங்களா? கிளியரா? இது இந்த மாதிரி நீங்க கொடுக்குற கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி அது ரன் ஆயிட்டே இருக்கும்பா. மைனஸோ பிளஸோ மல்டிப்ளையோ அது அப்படியே இன்க்ரிமெண்டா பண்ணி ஒரு ரிகர்சிவா நடந்துகிட்டே இருக்கும்பா. அவ்வளவுதான் ரெடியூஸ். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, ரைட் பண்ணி கன்சோல் லாக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? வில் சி சம் மோர் அரே மெத்தட்ஸ். இது 3 தான் இம்பார்ட்டன்டான அரே மெத்தட். பட் இதை தவிர்த்து நம்ம அரே மெத்தட்னு 2 மெத்தட் பார்த்துருக்கோம். யாருக்கா ஞாபகம் இருக்கா? இதை தவிர்த்து அரே மெத்தட்ஸ் நம்ம ஒரு 2 மெத்தட்ஸ் பார்த்தோம். இட் வில் பி சேம். ஓகேங்களா? இல்ல வாய்ஸ் ஆக்சுவலா பிரேக் ஆகுது. புஷ் அண்ட் பாப் கரெக்ட்டுங்களா? புஷ் அண்ட் பாப். புஷ் அண்ட் பாப் மெத்தட்ஸ் நம்ம பார்த்திருந்தோம் கரெக்ட்டுங்களா? அண்ட் இதுல பாருங்க, இது ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். வில் கீப் an array let arr, ஐ திங்க் இல்லைன்னு நினைக்கிறேன், arr இல்ல, மேபி 1 2 3 அப்படின்னா இப்ப console டாட் லாக் ஆஃப் arr டாட் பாப் போட்டிருந்தீங்கன்னா தெரியுதுங்களா? பாப் ஆயிடுச்சு. ஸோ அந்த எலமெண்ட். இதே இப்போ புஷ் போட்டிருந்தீங்கன்னா புஷ் ஆயிடும். கரெக்டா? புஷ்ல இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐம் புட்டிங் சம்திங் லைக் ஸ்ட்ரிங் ஏதோ போடுறேன். ஓகேங்களா? சேம் பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட் வந்து ஆட் ஆயிருக்கும் கடைசிக்கும். இது ரெண்டும் ஒரு அரே மெத்தட்ஸ். இது தவிர்த்து வேற ஏதாவது இருக்கானா? எஸ் வி ஹேவ் சம்திங் கால்ட் ரிவர்ஸ். நிறைய அரே மெத்தட்ஸ் இருக்கு, நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இது என்ன பண்ணும்? அரேவை வந்து ரிவர்ஸ் பண்ணி விட்டுரும். தெரியுதுங்களா? இதுல இருந்து என்ன நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம பார்த்த மெத்தட்ஸ் எல்லாமே 2 டைப்பா டிவைட் பண்ணலாம்ப்பா. மியூட்டபிள், இன்மியூட்டபிள்ஸ். என்னது? you can divide it into mutables, mutable arrays, array methods, immutable. Anybody difference mutable and immutable? சூப்பர். சேஞ்சபிள், நாட் சேஞ்சபிள். எது சேஞ்சபிள், எது அன்சேஞ்சபிள்? கிட்டத்தட்ட பைத்தான்ல இருக்க தப்பு மாதிரி. So we see
மியூட்டபிள்ஸ்னா இட் வில் சேஞ்ச், it will change the original array. Immutable na, it will not change original array. ஓகேவா? இது மியூட்டபிள் அண்ட் இன்இம்யூட்டபிள்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டுமே சொல்றேன், உங்களுக்கு ஒரு தடவை பண்ணி காட்டுறேன். ஸோ பாப் எடுத்துக்கலாம், புஷ் எடுத்துக்கலாம், அண்ட் ஒரு 5 minutes மட்டும், ஓகேங்களா? ஒரு 5 minutes, just give me 5 minutes, will wind up, ஓகேங்களா? ஜஸ்ட் இது மட்டும் பார்த்துடலாம். அண்ட் ஐ டெல் ஒரு 2-3 ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் மட்டும் பார்க்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரிவர்ஸ். இதெல்லாம் நம்ம அரேஸை சேஞ்ச் பண்ணிச்சுங்களா? இன்மியூட்டபிள்னா இட் வில் நாட் சேஞ்ச் ஒரிஜினல் அரே. லைக் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்த்த மேப், ஃபில்டர், ரெடியூஸ், கிளியருங்களா? இதெல்லாம் சேஞ்ச் பண்ணாதுப்பா. கொஞ்சம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கான்ஸ்ட் எக்ஸ் அப்படின்ற ஒரு அரே வச்சுக்கிறேன். 1 2 3. இதை வந்து கன்சோல் லாக் பிஃபோர் போடுறேன். பிஃபோர் கன்சோல் டாட் லாக் ஆஃப்டர். ஒரு அரே மெத்தட் வந்து இங்க இது பண்ணலாம், எக்ஸ் டாட் பாப் அப்படின்றது. இது என்ன பண்ணும்? இது வந்து மியூட்டபிளா இன்மியூட்டபிளா? ஒரிஜினல் அரே சேஞ்ச் பண்ணுமா, சேஞ்ச் பண்ணாதா? Yeah, it will change the original array, ஓகேங்களா? see running it தெரியுதுங்களா? பிஃபோர் இப்படி இருக்கு, ஆஃப்டர் இப்படி இருக்கு. நீங்க இதுக்கப்புறம் நீங்க இந்த அரேவை நீங்க கன்சோல் லாக் பண்ணி எத்தனை தடவை யூஸ் பண்ணாலும் அது வந்து ஒரிஜினல் அரே சேஞ்ச் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். தெரியுதுங்களா? ஒரிஜினல் அரே ஆஃப்டர்ல பாருங்க ஒரு எலிமெண்ட் இல்ல. இதே விஷயத்த ஐம் டூயிங் மேப் ஆர் ஃபில்டர் பண்றேன் பாருங்க. ஃபில்டர்னா சும்மா ஒரு கண்டிஷன் போடுறேன். ஈல it should be returning e which is greater than 2 அப்படின்ற ஒரு இது பாருங்க. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பாருங்க, தெரியுதுங்களா? சேமா தான் இருக்கு, ஒரிஜினல் அரேவே சேஞ்சே பண்ணல. ஓகேங்களா? கிளியரா? இதுதான் வந்து மியூட்டபிள் அண்ட் இன்மியூட்டபிள் சார். Finally, we'll see some string methods, which is very, very important. ஓகேங்களா? இதுல வந்து ரொம்ப பேசிக்கா வில் சி ஃபியூ ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ். ஓகேங்களா? நீங்க வந்து ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் ஒன்றும் இல்லைப்பா, அது வந்து நீங்களே வந்து நெட்ல பார்த்து இது பண்ணிக்கலாம். ஜஸ்ட் தேவையான போது நான் ஒரு எக்ஸாம்பிளா சில மெத்தட்ஸ் யூஸ் பண்றதெல்லாம் சொல்றேன். மோஸ்டா நீங்க எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க? லெட் ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கலாம். இப்போ நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து சாமோட நேமை வந்து நான் வந்து ஸ்மால் லெட்டருக்கு மாற்றணும். ஃபர்ஸ்ட் சாமோட லென்த், ஸ்ட்ரிங் லென்த் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவீங்க? எவ்வளவு வேர்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கன்சோல் டாட் லாகோ கெஸ் பண்ணுங்க. கன்சோல் டாட் லாகோ ரிட்டர்ன். சூப்பர். நேம் டாட் ரிட்டர்ன் சார், நேம் டாட் லென்த். லென்த் வந்து மெத்தட் கிடையாது, இட்ஸ் நாட் பி லைக் காலிங் லைக் திஸ். ஓகேங்களா? இன்ஸ்டன்ஸ் மாதிரி கால் பண்ணோம். தெரியுதுங்களா? 3. நெக்ஸ்ட் ஃபைனலா இஃப் ஐ வாண்ட்
டு கன்வெர்ட் இட் டு ஸ்மாலர் கேஸ், எல்லாத்தையும் சின்ன கேஸ் கன்வெர்ட் பண்ணும். லோவர் கேஸுக்கு என்ன பண்ணும்? சூப்பர், டூ லோயர். இதெல்லாம் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டுப்பா. நேம் டாட் டூ லோயர். கிளியரா? இதே நீங்க அப்பர் கேஸுக்கு மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா டூ அப்பர். கிளியரா? அண்ட் இன்க்ளூட்ஸ்னு ஒன்று இருக்கு, இது அடிக்கடி நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நேம் டாட் இன்க்ளூட்ஸ் ஏதாவது வேர்ட் இருக்கா அப்படின்றது பார்ப்பீங்க, புரியுதுங்களா? ஏன்ற வேர்ட் இருக்கா, இல்ல எஸ்ன்ற ஒரு வேர்ட் இருக்கா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும்பா. இல்லாத வேர்ட் போட்டீங்கன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். கிளியரா? அதுக்கப்புறம் மோஸ்டா இதுதான். அண்ட் இன்னும் சிலது இருக்கு, லைக் ஃபிளாட் இல்ல ஸ்பிளிட் மெத்தட் இருக்கு. அதுவுமே மோஸ்டா நீங்க பேக் எண்ட்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். கன்சோல் டாட் லாக் ஆஃப் யூஸ் when you have two words அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு you have something like this சாம் ராம் அப்படின்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்க்ளூட்ஸ் மோரோவர் புஷ் மாதிரி வரும், எண்ட்ல போயிட்டு ஆட் பண்ணுங்க. இல்ல இருக்கான்னு செக் பண்ணும். இந்த வேர்ட்ல நீங்க ஏன் வேர்ட் இருக்கா அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் அஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, இருந்துச்சுன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். இதுல வந்து ஜஸ்ட் ஸ்பிளிட் அப்படின்னு போட்டீங்கன்னா, ஸ்பிளிட்ல எனக்கு வந்து டிஃபால்ட்டா எனக்கு வந்து இந்த ஆரோ மார்க் வச்சு ஸ்பிளிட் பண்ணோம்னா அரேவா இது ஒரு ஐட்டமா இது ஒரு ஐட்டமா ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? நீங்க எப்படி வேணா ஸ்பிளிட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஸ்பேஸ் வச்சு என்ன இருக்கோ அதை வச்சு நீங்க ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். கிளியருங்களா? இதுதான் மோஸ்ட் ஆஃப் யூஸ்டு. நீங்க மீதி எல்லாமே நீங்க தேவையான போது அப்படியே நீங்க சர்ச் ஸ்ட்ரிங் மெத்தட் டூ லைக் மேக் அப்பர் கேஸ்ன்னு போட்டீங்கன்னா அந்த டூ அப்பர் வந்துடும், டூ லோவர் வந்துடும். இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் இருக்கும், அரே மெத்தட்ஸ் இருக்கும். பட் மோஸ்டா யூஸ் பண்றதுன்றது இந்த மாதிரி சிம்பிளா இருக்கிறது தான். ஓகேங்களா? just give me a second pa, I'll stop the recording. Next class we'll start React.